இந்த நாள் தியானத்திற்காக பரிசுத்த வேதாகமத்தை திறந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம். மைக்கின் வாயிலாக யாராவது ஒரு ஆள் வாசித்தால் வெளியே இருக்கிறவர்களுக்கும் கேட்கிறதற்கு நலமாக இருக்கும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Thank you Jesus. Hallelujah. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஸ்தோத்திரம். வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நமது கண்களை எல்லாம் மூடி பரலோகத்தை நோக்கி செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, கிருபை நிறைந்த இந்த கூட்டங்களின் முதல் நாளில் உமது மகிமையின் பிரகாசமான முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த சத்த எல்கைக்குள்ளில் வசனத்தை கேட்கிற ஒரு மனுஷன் கூட ஆத்துமா மீட்பு ஆண்டவரை அடையாமல் நரகத்திற்கு செல்ல ஒருபோதும் இயலாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இன்று முதல் இந்த நகரத்தில் அனுப்பப்படுகிறது. சபையார் தேசம் ஜெபத்தோடு ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தின் நடுவில் அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாக பரமண்டலத்தில் இருக்கும் ஆண்டவருடைய இருதயத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள மக்களின் கண்கள் திறக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜனத்தினுடைய ஆத்மீக கண்களை கட்டுகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு முறியடிக்கப்படுவதாக. சத்தியத்தை அறிந்து மக்கள் சுதந்திரம் பெற்றுக்கொள்ள, வியாதிஸ்தர்கள் குணமடைய, கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்பட, இந்த நகரம் இயேசுவுக்கு சொந்தமாய் தீர பரிசுத்தமுள்ள ஆண்டவரே நீர் கிருபை தாரும். எல்லா மகிமையும் மாட்சிமையும் துதி ஸ்தோத்திரம் உமக்கு ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இரு கரங்களையும் கொட்டி எல்லா துதி கன மகிமை நமது ஆண்டவர் ஒருவருக்கே கொடுக்கலாம். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கடைசி நாட்கள், அந்த ஒரே ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாழ்கிற இந்த நாட்கள் எண்ட் டைம்ஸ், கடைசி நாட்களில் நாம் வந்துவிட்டோம் என்று பரிசுத்த வேதாகமம் தீர்க்கமாய் உரைத்ததை இன்றைக்கு சரியாக நமக்கு பார்க்க முடியும். கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவங்கள் இன்னைக்கு உலகத்தை அசைத்து கொண்டு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மனுஷனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, கலக்கங்கள், கலாபங்கள், சண்டைகள், யுத்தங்கள். அப்பேற்பட்ட நிலைமையில் இந்த உலகம் சென்று கொண்டே இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 24:21 கடைசி நாட்களை குறித்து சொல்லும் போது நமது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் என்று பார்க்கலாம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது இயேசு சொல்கிறார். உலகம் உண்டானது முதல், இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல், இன்று மட்டும் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவித்தாததுமான மிகுந்த உபத்திரவம் கடைசி நாட்களில் இந்த பூமியில் உண்டாக வேண்டும் என்று 2000 வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு தீர்க்கமாய் உரைத்திருக்கிறார். எப்படி எனில் கடைசி நாட்களிலே இந்த உலகம் வெந்துருகும், வானமண்டலத்தின் சத்துவங்கள் இலகும், ஸ்தோத்திரம், பிரகாசம் தரும் நட்சத்திரங்கள் பூமியில் கீழே விழும் என்றும், சூரியன் கரும்படத்தை போல கருப்பாய் போகும் என்றும், உலக ஆரம்பம் முதல் இன்று மட்டும் நடக்காத பயங்கரமான தீமைகள் இந்த உலகத்திலே நடக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. உலகத்தின் சத்துவங்கள் இப்பொழுதே அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். வேத வல்லுநர்கள் சொன்னதை, அறிவியல் விஞ்ஞானிகள் சொன்னதை இன்னைக்கு சரியாக உலகத்தில் நிறைவேற்றுகிறதாக நாம் பார்க்கிறோம். அறிவியல் விஞ்ஞானிகள் அதை குறித்து என்ன சொன்னார்கள் என்று
நாம் கவனிக்கலாம். கடைசி நாட்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொன்ன காரியங்கள் அறிவியல் விஞ்ஞானிகளும் கடைசி நாட்களை குறித்தும் இன்றைக்கு உலகத்தில் நடக்கும் சம்பவங்களை குறித்தும் விளக்கும் போது ஆமை என்ன சொல்கிறார்கள் என்று நாம் கவனிக்கலாம். அவர் தின்னும் குடிச்சும் விவாகம் செய்தும் செய்து கொடுத்தும் வாங்கியும் விற்றும் വീടുകൾ പണിതീർത്തും ദിനരാത്രങ്ങൾ പിന്നിടുന്നതിനിടയിൽ പെട്ടെന്ന് വലിയ ഭൂകമ്പങ്ങളും കൊടുങ്കാറ്റുകളും പല സ്ഥലങ്ങളിലും ഉണ്ടാകും. ആകാശശക്തികൾ ഇളകുകയും കടലിലെ തിരമാലകൾ ഉയർന്നു വരികയും ചെയ്യും. യുദ്ധങ്ങളും ഇന്നുവരെ ഉണ്ടായിട്ടില്ലാത്ത കഷ്ടതകളും ആ ദിവസങ്ങളിൽ ഉണ്ടാകും. എന്നാൽ അവസാനം ഇനി உலக ஆரம்பம் முதல் நடக்காத கொடிய கஷ்டங்கள், கொடிய உபத்திரவங்கள், மனுஷனுக்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத இக்கட்டான ஒரு காலம் கடைசி நாட்களாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசுவும் தீர்க்கதரிசிகளும் சொன்னது இப்ப உலகத்தில் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அதில் சிலவைத்தான் நாம் பார்த்தோம். எங்கே பார்த்தாலும் பூகம்பங்கள், சுனாமி போன்ற காரியங்கள். நாம் வாழ்கிற இந்த காலம் மெய்யாகவே கடைசி நாட்களா? கடைசி நாட்கள் என்று நிரூபிக்கும் ஏதாவது உண்மைகள் வேதம் சொல்கிறதா? அந்த உண்மைகள் இப்ப உலகத்தில் நிறைவேறுகிறதா என்பதை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமே. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களை குறித்து சொல்லும் போது இந்த இடத்திலே ஓரிரு காரியங்களை சொல்லுகிறார். பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும். இதுல ஒரே ஒரு காரியத்தை விளக்க ஆசைப்படுகிறேன். கொள்ளை நோய்கள் அப்படின்னா இன்க்யூரபிள் டிசீசஸ். 20 லட்சம் வியாதிகள் பெயரிடப்பட்டு உலகத்தில் உள்ளதாக அறிவியல் விஞ்ஞானிகளின் கணக்கில் சொல்லப்படுகிறது. அதிலும் உலகத்தை அசைத்த 20 மகாவியாதிகள், குணமாக்க முடியாத இன்க்யூரபிள் டிசீசஸ், மெடிசின் இல்லாத, மருத்துவர்களுடைய கண்களில் கண்டுபிடிக்க முடியாத 20 பயங்கரமான வியாதிகளில் உலகம் வரலாற்றில் அசைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளால் இறந்த மனுஷர்களின் எண்ணிக்கையும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஒவ்வொன்றும் சொல்ல நேரம் இல்லை. ஆனால் நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ட ஒரு கொடிய வியாதி, அதை தாம் உங்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறது போல 2019 முதல் உலகத்தை அசைத்த பயங்கரமான வியாதியாக இருந்தது கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் என்ன? 0.01 மைக்ரோ நானோ மீட்டர் அளவு மட்டுமுள்ள இந்த தலை முடியை விட 100 தடவை சின்னதான ஒரு சின்ன வைரஸ் என்று சொல்லப்படுகிறது. சோப்பு போட்டு கை கழுகினா செத்து போகும். அப்பேற்பட்ட ஒரு வைரஸ் உலகத்தில் 65 லட்சம் மக்களை, இந்தியாவில் மட்டும் 5,30,000 மக்களை கொண்டது என்று சொன்னால், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததுண்டோ? நாம் கேட்டதுண்டோ? இல்லை. நமது கண்களினாலே வரலாற்றில் நம்ம இதை கண்டோம். நம் கண்முன்னே மக்கள் இறக்கிறதை கண்டோம். தேசம் பயப்பட்டு ஒரு பயங்கரமான லாக்டவுனில் போனதை நாம் எல்லாம் கண்டோம், கவனித்தோம். ஏதோ கிருபையால் நாம் உயிரோடு இருக்கிறோம்.
ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை போல உள்ள பாஸ்டர்மாருக்கெல்லாம் இந்த கொரோனா எனக்கு ஒரு 5 தடவையாச்சும் வந்திருக்கும். ஆனால் டெஸ்ட் பண்ணனால நான் தப்பிச்சிட்டேன். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அநேக ஆட்களை இந்த கொரோனா பிடித்து கொண்டது. ஆமென். இந்தியாவில் கிறிஸ்தவ ஊழியர்களிடையில் மட்டும் 2000 பேர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஓட்டம் முடிவு செய்தது. கர்த்தருடைய சமூகத்திலே ஓட்டம் முடிவடைந்ததால் சென்று விட்டார்கள். எங்களுக்கெல்லாம் ஓட்டம் தீரலைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கிருபையால் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்பேற்பட்ட இந்த கொரோனா உலக நாடுகளையே அசைத்து விட்டது. எத்தனையோ முகங்களை துக்கத்தால் நிரப்பி அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மரித்த போது கண்ணீர் விட்டு அவர்கள் அழுகிற காட்சிகளை எல்லாம் நாம் அநேகமாக கண்டோம். அப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு கொடிய வியாதியாக இந்த கொரோனா காணப்பட்டது. நாம் வரலாற்று பின்னணியத்தை கவனித்தால் ஜனவரி மாதம் 30, 2020 தான் இந்தியாவில் முதலாவதாக 20 வயதுள்ள ஒரு மாணவன், அதுவும் கேரளாவில் திருச்சூரில் இந்த கொரோனா பிடிச்சதாக செய்தியிலே வந்தது. அப்புறம் 2 மாதங்கள் எந்த செய்தியும் இல்லை. மார்ச் 2ஆவது நாள் இந்த கொரோனா இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் ஸ்டேட்டுகளிலே ஸ்ப்ரெட் ஆகிறது என்று மெசேஜ் வந்தது. டெல்லி, ஹைதராபாத்திலே எல்லாம். ஆனால் மார்ச் 12 ஆமென் முதலாவதாக 76 வயதுள்ள ஒரு வயதான மனுஷன், ஆமென், அவர் கர்நாடகாவில் இருந்தார். அந்த கல்புர்கி என்ற இடத்துல இருந்த அந்த மனுஷர் கொரோனா பிடிச்சு இறக்கிறார். அவர் இறந்த உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு புதிய ஆமென் ஸ்தோத்திரம் சட்டத்தை கொண்டு வருகிறது. ஆமென், லாக்டவுன். மார்ச் மாதம் 24ஆவது நாள் ஆமென் லாக்டவுன். ஆமென், எல்லா இடத்திலையும் எல்லாம் அடைக்கப்பட்டது. ஸ்கூல்கள், காலேஜுகள், யூனிவர்சிட்டிகள், மாலுகள், கிளப்புகள், ஆராதனை ஆலயங்கள் எல்லாமே அடைக்கப்பட்டது. திறக்கப்பட்ட ஒரே ஒரு இடம் தான் இருந்து, அது கர்த்தருடைய சமூகம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் நமக்கு ஆறுதல், அதுதான் நமக்கு மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏனெனில் எல்லாம் அடைக்கப்பட்டு ஆமென் எந்த இடத்திலையும் போக முடியாமல் நாம் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தும் கர்த்தர் கிருபையால் நாம் ஒவ்வொருவரையும் உயிரோடு காத்திருக்கிறார். சந்தோஷம் இருக்கா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேசங்கள் அசைக்கப்பட்டதை நாம் கண்டோம். அநேகர் குவாரண்டைனுக்கு போனாங்க. அநேகர் பயந்து வீடை விட்டு வெளியேறங்கல்ல. பயங்கரமான கஷ்டமான நாட்கள். ஆனால் பரிசுத்தவான்களாகிய தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த ஒரு சிலாக்கியமாக காணப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அநேக நாட்கள் உட்கார்ந்திருந்து ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, புத்தகங்களை எழுத எங்களை போல உள்ள ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நம்மை எல்லாம் அவர் காத்தாரே. அந்த 2 கரங்களை கொட்டி எல்லா துதி, கனா, மகிமை அவர் ஒருவருக்கே கொடுக்கலாம். நம் வீடுகளிலே கரிங்கொடி கட்டாமல் நமது பிரியமானவர்கள் வியாதிப்பட்டு இருந்தும் அவர்களுடைய உயிருக்கு எந்த சேதமும் வராமல் கர்த்தர் நம்மை கிருபையாய் காத்திருக்கிறார். ஆமென். உலக அளவில் எங்க பார்த்தாலும் மனுஷனை அசைத்த இந்த கொரோனாவின் நாட்கள் நாம் யாரும் மறக்கவே முடியாது. அப்பேற்பட்டதாக இருந்தது. செப்டம்பர் 15 வரை 2020 நாம் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தோம். 1290 பேர் ஒரு நாள் இறக்கிறார் என்ற ஒரு கணக்கு செப்டம்பர் 15 வெளியே வந்தது. அதோட நம்ம எல்லாம் நினைச்சோம், இனி பிள்ளைகளை ஸ்கூல்ல விட முடியாது, சர்ச்சுக்கு போக முடியாது, வேலை செய்ய போக முடியாது. இந்தியாவில் மட்டும் ஒரு நாள் 1290 மரணம்னா என்ன செய்ய முடியும்? ஆனால் கர்த்தருடைய கிருபையால்
மீண்டும் நமக்கு ஒரு பிராக்கெட் பீரியடை கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது நிரந்தரமான ஒரு காலம் என்று நினைக்காதீர்கள். இனியும் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், முழுக்க ஞானஸ்நானம் பெற்று விடாதவர்கள், நித்திய பரலோகத்திற்கு போகும் பாக்கியத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்காதவர்களுக்கு இது தேவன் கொடுத்த ஒரு விசேஷமான ஈவான நேரம். அல்லேலூயா. அதை யாரும் அசட்டை எண்ணக்கூடாது. செப்டம்பர் 16வது நாள் செய்தித்தாளில் வாசித்தோம். ஒரு நாளில் வியாதிப்படுகிறவர்களின் கணக்கு சராசரி 97,894. 17ஆம் தேதி மீண்டும் சுகாதாரத்துறை வெளியே விட்ட கணக்குப்படி 10 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்டில் இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது. அப்பேற்பட்ட ஒரு காலத்திலும் கிருபையால் கர்த்தர் நம்மை நேசித்தார். அல்லேலூயா. நான் உனக்காய் உயிரை கொடுப்பேன் என்று சொன்னவர்கள் திருமண நாளில் கையை பிடித்துக் கொண்டு வாழ்வானாலும் தாழ்வானாலும், ஜீவனானாலும் மரணமானாலும், மகிழ்ச்சியானாலும் துக்கமானாலும் உன்னை விட்டு பிரியேன் என்று சொன்ன மனைவி புருஷன் எல்லாம் பிரிகிறதை நாம் கண்டோம். திருவல்லாவில் ஒரு மனுஷன் அமெரிக்காவிலே வேலை செஞ்சு கொண்டிருந்தார். கொரோனா காலத்திலே ஊருக்கு வந்தார். அவர் ஒரு மலையாளி பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தால், மதுரைக்காரர். அவர் இந்தியாவிலே வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 தடவை கொரோனா டெஸ்ட் பண்ணப்பட்டார். 55 நாள் குவாரண்டைன் இருந்தாராம். அவருக்கு கொரோனாவே இல்லை. அப்படி இருக்க வீட்டுக்கு வந்து மனைவியை கூப்பிட்டா போன் எடுக்கல. வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா கேட்டை அடைச்சு, கதவை அடைச்சு, ஸ்தோத்திர ஜன்னலை அடைச்சு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொரோனா பயத்தின் காரணமாக அமெரிக்காவில் இருந்து வந்த கணவனை வீட்டிற்குள் விடாமல் வாசலிலேயே பல மணி நேரம் நிறுத்தி வைத்த மனைவியால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவருக்கும் கேரள மாநிலம் வெள்ளிமலை வாழவெளியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் இந்த கொரோனா நம்மை படிப்பிச்ச பாடம் பாருங்க. பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஊர் மக்கள் எல்லாம் வெளியே வந்து விட்டாங்க. இருந்தும் அந்த அம்மா வெளியே வரல. ஜன்னலை வேற அடைச்சிட்டாங்க. ஒரே ஒரு தடவை தான் திறந்துட்டு சொன்னாங்களாம், கொரோனா காலம் கழிஞ்சிட்டு வாங்க. சொல்லலாமா? சொந்த புருஷன் அமெரிக்காவிலேன்னு வந்தா ஒவ்வொரு தடவையும் நெடும்பாசேரி ஏர்போர்ட்ல முந்தின நாளே போய் ரூம் எடுத்து தங்கி சந்தோஷத்தோடு கார்ல வீட்டில் வலிச்சிட்டு வர்ற மனைவி இந்த தடவை ஏர்போர்ட்லயும் போகல, போன் விழிச்சிட்டு எடுக்கல. சோத்திர கடைசியா வீட்டுக்கு வந்தா வீட கூட திறந்து கொடுக்கல. அதுதான் வேதம் சொன்னது, அரபிக்கடல் வற்றினாலும் பசிபிக் கடல் வற்றினாலும் வற்றாத ஒரே ஒரு அன்பு, அது இயேசுவின் அன்பு. புருஷனுடைய அன்பு குறைந்தது. கொரோனா பயத்தால் மனைவியின் அன்பு தணிந்து போயிட்டு, ஒருவேளை எனக்கும் கொரோனா பிடித்து விடுமோ என்று பயந்து வீட்டுக்குள்ள கூட அந்த மனுஷனை ஏற்றல்ல. கடைசியாக ஊர்காரர்கள் சண்டை போட்டு கீ கொடுத்தாங்க. அந்த மனுஷன் காரை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு செல்கிறான். அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் இந்த சத்தம் கேட்கிற அன்பானவர்களே, மனுஷரை மெய்யாக உண்மையாக நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த மகிழ்ச்சியின் செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். அவர் பெயர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிடைத்தவர்கள் கரங்களை கொட்டி அவருக்கு ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. அவரை நேசிக்கும் பாக்கியம், அவரை ஆராதனை செய்யும் பாக்கியம், அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் பாக்கியம், அவரை பிரசங்கிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததினால் நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த கொரோனா காலத்தில் வேதத்தின் பல காரியங்கள் நிறைவேறுகிறது போல என் கண்களில் தென்பட்டது. அதில் ஒரு பகுதியை வாசிக்கலாம். லேவியராகமம் 13:45 வாசிக்க கேட்கலாம். அந்த வியாதி இந்த ஸ்கிரீன்ல பார்த்து வாசிக்கலாம். நீங்க அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும்.
ஆமென். மோசேயின் காலத்தில் ஆண்டவராகிய தேவன் கொடுத்த கட்டளை, குஷ்டரோகிகளாகிய மனுஷர்கள் அவர்களுடைய முகத்தை தாடியை மூடிக்கொள்ள வேண்டும். அப்படின்னா முதல்ல மாஸ்க் வைக்க சொன்னது யாருன்னா நமது ஆண்டவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முதலாய் மாஸ்க் வைத்தவர்கள் மோசேயின் காலத்தில் உள்ள குஷ்டரோகிகள். இந்த வசனத்தை கவனிச்சீங்களா? அவன் தன் தாடியை என்ன செய்யணும்? மூடணும். அதுதான் நம்ம எல்லாம் மாஸ்க் வச்சோம். முதல்ல எல்லாம் மாஸ்க் இறங்கினப்போ ஒரு மாஸ்க்கு 100 ரூபாய். அதனால நம்ம மக்கள் என்னெல்லாம் மாடல்ல மாஸ்க் கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. 100 ரூபாய் எப்படியாவது லாபிக்க. இனியும் சில கெட்டிக்கார ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா இப்படி நவீன மாஸ்குகளை எல்லாம் உண்டு பண்ணார்கள். ஃபில்டர் மாஸ்க் எல்லாம் சிலர் உண்டு பண்ணிட்டாங்க. அப்படி மாஸ்க்கு பஞ்சமே இல்லை. அரிச்சாக்கை வர மாஸ்காய் உண்டு பண்ணி மக்கள் பயன்படுத்தினதை நாம் பார்த்தோம். வீட்டில் வளர்த்த நாய்க்கு கூட மாஸ்க வச்சுட்டாங்க கொரோனா வராமல் இருக்க. யாரோ சொல்லி இருக்காங்க வெள்ளப்பூடு, இஞ்சி, நாரங்காய் இவை 3ம் கொரோனாவை கொல்லும் என்று சொன்னபடியினால் ஒரு தாத்தா அதை வைத்தே ஒரு மாஸ்க் உண்டு பண்ணிவிட்டார். கொரோனா சாகட்டும்னு சொல்லி இப்படியெல்லாம் மக்கள் எங்க போனாலும் மாஸ்க், ஏர்போர்ட்ல மாஸ்க், மார்க்கெட்டில் மாஸ்க், பைக்கில் மாஸ்க், ஸ்கூலில் மாஸ்க், கிளாஸ் ரூமில் மாஸ்க், விவசாயிகள் இடையிலே மாஸ்க். மாஸ்க் வச்சு வச்சு மூச்சு திணறி சாகாம நம்ம எல்லாம் தப்பிச்சிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா இது ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்மை தாக்காமல் இருக்க நமக்கு கிடைச்ச ஒரு அறிவுரையாக இருந்தபடியினால் சந்தோஷத்தோடு நாம் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டோம். திருப்பூர்ல ஒரு சில தம்பிமார்கள் மாஸ்க் வைக்க மாட்டோம் என்று சொல்லி அடம் பிடித்தார்கள். அவர்கள் ரோட்டிலே வந்து போலீஸ்காரர்களிடத்திலே மாட்டிக்கொண்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் மேடம் அவங்களை பிடிச்சு, நீங்க எல்லாம் தம்பி மாஸ்க் வைக்கணும்னு சொல்ல, தயவாய் மேடம் எங்களை விட்டு விடுங்க, நாங்க வாலிபர்கள், எங்களை கொரோனா ஒன்றும் செய்யாது, வயதானவர்களைத்தான் கொரோனா தாக்கி கொல்லுது, எங்களை விட்டு விடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் மாஸ்க் வச்சுதான் ஆகணும். ஏன்னா உங்களில் இருந்து பிறருக்கு இது என்ன செய்யலாம், ஸ்ப்ரெட் ஆகலாம். கடைசியாக அந்த பசங்ககள் எப்படியாவது தப்பிச்சு போக முயற்சிக்கும் போது அந்த மேடம் சொல்லியிருக்கு, அப்படின்னா இந்த நிக்கிற ஆம்புலன்ஸ்ல எல்லாம் ஏறுங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்து RT-PCR செக்கப்ல கொரோனா இல்லைன்னு உங்களை அனுப்பி வைக்கிறேன், இல்லைன்னா இருந்தா குவாரண்டைனுக்கு போகும்னு சொல்ல பையமாறு நினைத்தார்கள், நாங்கள் வாலிபர்கள், எங்களை கொரோனா தொட்டு விடாது என்று சொல்லி சந்தோஷத்தோட அவர்களும் ஆம்புலன்ஸ்ல ஏற முயற்சிக்கும் போது அந்த மேடம் சொன்னாங்க, தம்பிமார்களை ஏறும் போது நீங்க பார்த்து நோக்கி ஏறுங்க, ஏன்னா ஆல்ரெடி கொரோனா பிடிச்ச ஒரு மனுஷன் பிபி டிக்கெட் எல்லாம் போட்டு ஆம்புலன்ஸுக்கு உள்ள இருக்கேன். அல்லேலூயா. உங்களுக்கு வேற மாஸ்க் இல்லை. இது சொன்ன உடனே நமது பலசாலிகளாகிய தைரியசாலிகளாகிய தம்பிமார்களின் தைரியம் எல்லாம் போயிட்டு எப்படியாச்சும் தப்பி போக அப்புறம் அவர்கள் முயற்சி பண்ண ஆரம்பித்தார்கள். ஆனால் போலீஸ்காரர் அவர்களை விடவில்லை, எல்லாரையும் பிடிச்சு ஒவ்வொருத்தரை விட ஸ்தோத்திரம் வண்டிக்குள்ள ஏற்ற முயற்சிக்கும் போது பயமில்லாத தைரியசாலிகள் இதோ நின்று கொடுக்கிறதை பாருங்க. மாஸ்க் வேண்டான்னு சொன்னவங்க கடைசியா என்ன சொன்னாங்க செய்தாங்கன்னு தெரியுமா? இட்டிருந்த சட்டையே கலட்டி மாஸ்க் உண்டு பண்ண துவங்கிட்டாங்க. அப்படி எல்லா மனுஷனையும் இந்த கொரோனா அசைத்தது. அசையாதவரை அசைக்க தெய்வத்திற்கு கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பயப்படாத அத்தனை மனுஷர்களும் பயப்பட்டார்கள் என்பது எத்தனை உண்மை. உள்ள ஏறின தம்பிமார்கள் வெளியே எப்படியாச்சும் தப்பிச்சு போக என்னெல்லாம் முயற்சின்னு பாருங்க. அந்த விண்டோஸ் வழியாவது சாடி வெளியே போய் தப்பலாமான்னு சொல்லி பயங்கரமாக முயற்சித்தும் போலீஸ்காரர்கள் விடவில்லை. எல்லாரையும் தூக்கி பிடிச்சு வலிச்சு உள்ள மாட்டி அவர்கள் காண்பிக்கிற பயம் பார்த்த உடனே உள்ள இருந்த அந்த பிரதர் எழும்பி சொன்னார், சகோதரர்களே பயப்படாதீங்க, உண்மையிலே எனக்கு கொரோனா இல்லை. அல்லேலூயா. உங்களை பிராங்க் பண்ண போலீஸ்காரங்க இந்த சட்டை போட்டு என்னை இங்க உள்ள வச்சிருக்காங்க,
நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லியும் அந்த தம்பிமார்கள் நம்பவே இல்லை. அதுல ஒருத்தன் சொன்னா, அண்ணே பக்கத்துல வராதீங்க அண்ணே, திருமணம் போடும் அகல அண்ணேன்னு சொல்லி அவன் அழுகிறத கண்டா மெய்யாகவே இல்லை. கொரோனா எத்தனை பயங்கரமாய் மனுஷனை அசைத்தது. ஆமேன். அவனை தொட்டது. அவனை மெய்யாகவே உயிருள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றும், அவர் இந்த உலகத்தை மனுஷனை தொட ஆரம்பிச்சா என்ன என்றும் அவர்கள் புரிந்து கொண்டதை குறித்து நமக்கு இதனாலே அறியலாம். ஒரு அல்லேலியே சொல்லலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம். லேவியராகமம் 13:46. எத்தனை நாள் குவாரண்டைன்? ஆமென். நம்ம வாசிக்கலாம். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது அவ்வளவு மட்டும் வாசிச்சா ஈஸியா இருக்கும். ஆசாரியன் அதை பார்க்கிற போது படரிலே வெள்ளைமயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை 7 நாள் அடைத்து வைக்கணும். அந்த காலத்தில் குஷ்டரோகம் வந்தா மோசையோட ஆண்டவர் சொன்னார், அவனை எத்தனை நாள் அடைச்சு வைக்கணும்? குவாரண்டைன். இதன் பெயர் தான் குவாரண்டைன். 7 நாள் அடைச்சு வைக்கணும். கொரோனா வந்த போதும் அப்படித்தான் செஞ்சாங்க. 7 நாள் அடைச்சு வச்சாங்க. 5 நாளும் அடைச்சு வைக்கல, 8 நாளும் அடைச்சு வைக்கல, 10 நாளும் அடைக்கல, கரெக்டா 7 நாள். இது எப்படின்னு எனக்கே புரியல. சொல்லலாமா? எப்படியோ வேதத்தோர் ஒத்து வருகிறதாக எனக்கு தோன்றுகிறது. 7 நாட்கள் ஆமென் குவாரண்டைன்ல வைத்ததை நாம் அறிவோம். டெல்லியிலே எல்லாம் சீல் அடிச்சு வச்சாங்க. வெளியே போனா கண்டுபிடிக்கிறதற்காக இப்படியே வைத்தார்கள். நம்ம இடையிலையும் அநேகர் ஸ்கூல்ல காலேஜில் ஆங்காங்க அடைச்சு வைக்கப்பட்டிருந்தோம். ஆமென். தப்பினோம். ஒரு அல்லேலியே சொல்லலாமா? ஆமென். ஏதோ கிருபையால் நாம் எல்லாம் தப்பினோம். இந்த கொரோனாவின் இடையிலே டவுன்ல திருவேண்டரத்தில் சர்ச்சு பேர் நான் சொல்ல ஆசைப்படவில்லை, ஒரு மீட்டிங்க்கு சென்றிருந்தேன். ஆமென். போகும்போதே 2 மாஸ்க்கு மாத்தான் போனேன். அங்க உள்ள போனா ஆமென் போன உடனே இன்னொரு மாஸ்க் கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், தம்பி 2 எண்ணெய் இருக்கு, அது போதாது, ஒன்றும் கூட வைக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் கையில சானிடைசர் எடுத்து கொடுத்தார்கள். தொடச்சு கொண்டு புல்பிட்டில் போனா பாஸ்டருக்கு சேக்கன் கொடுத்தேன். உடனே அவரும் சானிடைசர்ல தேய்ச்சாரு, எனக்கும் அடிச்சு கொடுத்தாரு. மீண்டும் அப்படி இருக்க பிரசங்க நேரம் வந்தது. ஒரு தம்பி மைக்கை கொண்டு கோர்ட்லெஸ் மைக்கை கையில கொடுத்தான். அவன் மீண்டும் கையில அடிக்கிறான், எனக்கும் கையில அடிச்சுதாரான். வாழ்க்கையை வெறுத்தது. அல்லேலூயா. அப்புறம் சொன்னாங்க, மாஸ்க் கலட்ட கூடாது. 3 மாஸ்க் வச்சு பிரசங்கம் பண்ண எப்படி இருக்கும்னு பாருங்க. மூச்சு திணறி சாகாமல் கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்படி பிரசங்கம் பண்ணி முடிச்சு அன்போடு அந்த தேவ மனுஷன் என்னை அவர் வீட்டில் அழைத்து புசிக்க வைக்கும் போது அவரிடம் கேட்டேன், பாஸ்டர் இவ்வளவு 3 மாஸ்க் வைக்கணுமா? எத்தனையோ தடவை கையில் அடிச்சு சானிடைசர் எல்லாம் தேய்ச்சாங்களே, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா அதை செய்யறீங்க? கவர்மெண்ட் சொல்லி இருக்காங்க, ஆனா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொன்னதா எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அப்பதான் சொன்னாங்க, எங்க சபையில் அநேக சகோதரர்கள் கவர்மெண்ட் வேலையிலெல்லாம் இருக்கிறார்கள். அதில் 2 பேர்கள் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார்கள். அதனால தான் இத்தனை ஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு இரவு நம்மை போல வாழ வேண்டிய அநேகர்கள் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டும், இந்த கொரோனா வராததினால் அல்ல, வந்தும் அவர் கிருபையால் நம்மை காத்தார், நம்மை நடத்தினார், நம்மை அன்பு செய்தார், நம்மை உயிரோடே வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு தரம் கூட கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த கொரோனா கடைசி நாட்களுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கிறது. குவாரண்டைனும் பரிசுத்த வேதாகமம் சொன்ன போலயே நீங்க கவனிக்கலாம். நம்ம எல்லாம் இப்படி பல இடத்திலே அடைத்து வைத்து நம்மை கவனித்தார்கள். வீடுகளுக்குள்ளே இருக்க முடியவில்லை. சிறு பிள்ளைகளை பிரித்து கொண்டு போனார்கள். புருஷன் மனைவியை விட்டு பிரிக்கப்பட்டான். அப்பேற்பட்ட ஒரு கொடிய காலம். இந்த காலத்தை குறித்து 2700 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசியாக எரேமியா சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதாக நான் கவனித்தேன்.
அது வாசிக்க கேட்கலாம். எரேமியா 9:22 மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கரங்களை உயர்த்திவர் அல்லேலூயா சொல்லலாமா? 2700 வருஷங்களுக்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போல சாணியை போல ஒரு விலையும் இல்லாமல் ஆங்காங்கே கிடக்கிற சாணியை போல மனுஷன் உயிர் அற்றவனாய் ஜீவனற்றவனாய் மரித்து கிடப்பான் என்று அவர் தீர்க்க தரிசனம் சொன்னதை இந்த கொரோனா காலத்தில் நான் நினைவு கூர்ந்தேன். ஏனென்றால் பிரேசிலில், நியூயார்க்கில், இட்டலியில், சவுதி அரேபியாவில், உலகத்தின் பல நாடுகளில் மனுஷர்கள் குலைந்து ஆக்சிஜன் இல்லாம கீழே விழுந்து இறந்து போகிறதை நாம் டிவியில எல்லாம் பார்த்தோம், நியூஸ் சேனல் வழியாய் கவனித்தோம். அன்பானவர்களே, ஆகாயம் பூமியும் மாறி போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இரவு நாம் ஏன் ஆண்டவரை நேசிக்கணும்? ஏன் இந்த தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும்? ஆமே, அவர் நம்மை அதிசயவும் பயங்கரவுமாக சிருஷ்டித்து அவர் நம்மை காப்பாற்றி நம்மை அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உலகெங்கும் மனுஷர்கள் உயிர் நஷ்டப்பட்டு ஆமே கடைசியாக ஆமே சவ பரம்பிலே பெரியல் ஃபியூனரல் பிளேஸ்ல கூட சவ அடக்கம் செய்ய ஆட்களுக்கு இடமில்லை. அத்தனை கஷ்டமான கடினமான நிலைமைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்ட போது பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஒரு சத்திய வார்த்தை அது உயர்த்தப்படுகிறதாக நான் கவனித்தேன். வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளைப்படவில்லை. இந்த கொரோனா காலத்தில் மக்கள் சொன்னாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்படல, மக்கள் ரட்சிக்கப்படல, சர்ச்சுகள் அடைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனா கிறிஸ்தவ ஒரு சர்வே சொல்லுகிறது, இந்த கொரோனா காலத்தில் சாதாரண காலத்தில் மக்கள் ரட்சிக்கப்படுகிறதை விட 12% அதிகம் ரட்சிக்கப்பட்டார்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது எப்படி நடந்தது? இது கர்த்தரால் நடந்தது. நமது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஆத்தும ரட்சிப்புக்கு மட்டுமல்ல, பாவ மன்னிப்புக்கு மட்டுமல்ல, ஆமென், சரீரத்தின் ரட்சிப்புக்கும் சுகத்திற்கும் ஒரே ஒரு நாமம் தான் என்று நிரூபிக்கப்பட்ட காலம் இந்த கொரோனா காலம் என்று சொன்னா நீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. 119வது சங்கீதம் ஆக்சிஜன் குறைஞ்சு கொண்டே இருக்கும்போது 119ஆம் சங்கீதம் சொல்லி 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 ஒரு மனுஷனுடைய ஆக்சிஜன் பெருகிட்டு, இந்த கொரோனாவின் கொடிய காலத்திலே ஒரு சகோதரர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். 60 அவருடைய ஆக்சிஜன் லெவல். என்னுடைய நம்பரை எடுத்து என்னை கூப்பிட்டு சொல்லுகிறார், பாஸ்டர், என்னுடைய வீடு இந்த இடத்துல, ஆமென், ஆக்சிஜன் இல்லாம ஜெனரல் ஆஸ்பத்திரியில ஆக்சிஜன் கொடுத்து வச்சிருக்காங்க, 60ல இருக்கு, கூட மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையால் போன் வழி ஜெபம் பண்ணோம், அவருக்காய் தனியும் ஜெபம் பண்ணோம். தேவன் அவருக்கு உயிரை திரும்ப கொடுத்தார். இனியும் சொல்ல போனால் எத்தனையோ நபர்கள் கிம்ஸிலே உயிருக்காய் போராடி ஆக்சிஜன் லெவல் 40க்கு வந்த ஒரு சகோதரிக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆமென். டாக்டர் கூட சொன்னாங்க, நோ மோர், she is no more. செத்தவர்களை பிளாக்
கவர்ல பேக் பண்ணி அனுப்புகிற ஒரு காலம் அது. அப்பேற்பட்ட காலத்திலும் ஜெபத்தின் வல்லமையால் அந்த சகோதரி ஜீவனுக்கு நேராக திரும்பி வந்தாங்க. இன்னைக்கும் சுகத்தோடு எங்க சர்ச்சில் ஆண்டவரை ஆராதனை செய்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரால் கூடாத காரியம் இல்லை. ஒருவேளை இந்த சத்தம் கேட்க இந்த ஆமை ஹாலுக்குள்ளே வராமல் வீட்டிலே இருந்து கேட்கலாம், ரோடரிகளே இருந்து கேட்கலாம், ஆன்லைன்ல கேட்கலாம். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆமை இந்த சத்தத்தை கேட்கிற நீ வியாதிப்பட்டிருக்கிறாயோ, மரித்து போய் விடுவேன் என்று பயப்படுகிறாயோ, பெரிய ஒரு ஆபரேஷன் வேணும்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாரோ, என்னெல்லாமோ செய்தும் தப்பித்துக் கொள்ள முடியாமல் உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாயோ, நாளைய குறித்துள்ள நம்பிக்கையற்ற மனுஷனாய் இருக்கிறாயோ, இன்றைக்கு இரவு உறுதியாய் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நீ நம்பினால், இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், உன்னுடைய ஆத்துமா ரட்சிப்பு மட்டுமல்ல, நித்தியமான ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த பூமியிலும் உன்னுடைய சரீரத்தில் இருக்கும் சுகவீனத்தை ஆமை எடுத்து மாற்ற ஆண்டவர் இயேசுவால் கூடும் என்பதற்கு நாங்கள் சாட்சியாகவே நிற்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாழ்க்கையில் 3 தரம் மரணத்தை முகமுகமாக கண்ட ஒரு மனுஷன் நான். இருந்தும் தேவன் ஜீவனை கொடுத்து இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆதலால் அன்பானவர்களே, வேறொரு நாமம் மனுஷனை ரட்சிக்க இல்லை. உன்னை குணமாக்க, உனக்காய் அற்புதத்தை செய்ய, உனக்கு ஒரு மறுமலர்ச்சி தர, உன்னை மாற்றி அமைக்க, உன்னுடைய கட்டுகளை உடைக்க, உன்னுடைய வியாதியை குணமாக்க, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சரிப்படுத்த, உன்னுடைய படிப்பை ஆசீர்வதிக்க இயேசுவால் கூடும். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை மட்டும் இரட்சகராக, ஆமென், தெய்வமாக உன்னுடைய இருதயத்திலே நீ ஏற்றுக்கொண்டால், ஹல்லேலூயா, ஆமென், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு பரிகாரியாக இருக்கிறார். Jesus is the best answer for all of your problems. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு நல்ல பதிலாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே. இந்த சத்தியத்தை கொரோனா காலத்தில் அறிஞ்சு கொண்ட ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் உலகத்தில் பிரசித்தி பெற்ற நபர். டான்சானியா என்ற நாட்டின் பிரதம மந்திரியாக இருந்தார். அவருடைய பெயர் மேக்கப்புலின். 2020 மே மாதம் தான் அவங்க ஊர்ல கொரோனா வந்தது. உடனே உலகத்தின் பெரிய நாடுகள் அமெரிக்கா, இஸ்ரேலை எல்லாம் கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் வேக்சின் கொடுங்க, எங்கள் மக்களை காப்பாற்றணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் நடந்தது என்னன்னு தெரியுமா? யாராலும் அவர்களை காப்பாற்ற முடியல. அமெரிக்காவில் ட்ரம்ப் கொரோனா வந்து அப்ப ஆல்ரெடி குவாரண்டைன்ல இருந்தார். யாருக்கு தப்பிக்க முடியும்? உலகத்தையே தப்ப வைக்க கூடும் என்று சொல்லுகிற நாட்டின் பிரதமரே கொரோனாவிலே இருக்கும் போது, ஆமென், இந்த மேகபுலின் புரிந்து கொண்டார், நம்மை, நமது தேசத்தை தப்ப செய்ய இனி யாராலும் முடியாது, ஒரே ஒருவரால் தான் கூடும், அது ஆண்டவராகிய தெய்வம். அல்லேலூயா. ஆதலால் அவர் அவருடைய தேசத்திலே லாக்டவுன் போட்டார். எல்லா கடைகள், காலேஜுகள் எல்லாமே அடைக்கப்பட்டன. ஆனால் யாரும் செய்யாத ஒன்றை அவர் செய்தார். அது என்னன்னா, அவர் இப்படி சொன்னார், எல்லா கடைகள், காலேஜ், ஸ்கூலு, மால் எல்லாம் அடைத்து விடுங்கள், ஆனால் டான்சானியா முழுவதும் உள்ள ஆராதனை ஆலயங்கள் அடைக்காமல் திறந்து வைக்க சொன்னார் 24 மணி நேரம். அல்லேலூயா. ஏன்னா தெய்வத்தால் மட்டும்தான் இந்த வியாதியில இருந்து மனுஷனை குணமாக்க முடியும் என்று நம்பி அவரே சர்ச்சுக்குள்ள போய் நடுமுழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்த காட்சி. மக்கள் எல்லாம் ஜெயத்திற்கு அடையாளமாக கையிலே மரத்தின் கிளைகளையும் கொம்புகளையும் இலைகளையும் பிடித்து கொண்டு
இதை போல தேவனை நோக்கி கதறி அழுதார்கள். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கடாட்சி தருளும், எங்களோட மனம் இறங்கும். அவ்வண்ணம் உலக நாடுகள் எல்லாம் அநேகர் செபித்தாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியுமா? உலகிலேயே முதலாவதாக உலக சுகாதாரத்துறை கொரோனா இல்லை என்று அறிவிக்கப்பட்ட தேசம் டான்சானியாவாக மாறியது. கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரில் நம்புகிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். உலகத்தின் பிற நாடுகளை கவனிங்க. அமெரிக்காவில், பிரேசில்ல எல்லாம் மக்கள் மாஸ்க் வைத்துக் கொண்டு அவர்களுடைய சிட்டிகளில் முட்டி மேல் நின்று, ஆண்டவரே எங்களுக்கு மனமிறங்கும், தயவு செய்து எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவர்கள் செபித்த காட்சி. அவர்களுடைய கலாச்சாரப்படி உள்ள வஸ்திரத்தை போட்டு ஆமென் முகத்திலே மாஸ்கை வைத்துக் கொண்டு நகரத்தின் பல இடங்களிலும் நின்று கொண்டு தெய்வத்தை நோக்கி அழுது ஜெபிக்கும் காட்சி. வாகனத்தில் குடும்பமாய் வந்து ஆங்காங்கே வாகனத்தை பார்க்க செய்த பிறகு தேவனை நோக்கி அழுதார்கள், ஜெபித்தார்கள். தெய்வமே, எங்கள் தேசத்தோடு மனம் இறங்கும், தெய்வ கோபம் மாறணும், இந்த வியாதியை மாற்றித் தர வேண்டும். இப்பேற்பட்ட அநேகருடைய கண்ணீர் ஜெபம்தான் இந்த கொரோனாவை ஒரு பிராக்கெட் மீறிடு ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆதலால் ஜாக்கிரதை. கிடைத்த சந்தர்ப்பம் அரிய சந்தர்ப்பம், கிடைத்த காலம் கிருபையின் காலம். இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காக? ரட்சிப்பிற்காக, நித்தியத்திற்காக. இயேசுவின் வருகை நெருங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் ஆயத்தமாக வேண்டும். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் இதை போல இவ்வண்ணம் அநேகரிட கண்ணீர் ஜெபம்தாம் இந்த உலகத்தில் கொரோனாவில் இருந்து ஒரு சுதந்திரம் நமக்கு உண்டாக கர்த்தர் கிருபை செய்தார் என்பதை ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். நாம் வந்திருக்கிற இந்த காலம் கடைசி நாட்கள் என்பதற்கு வேதம் சொல்லும் இன்னொரு தீர்க்க தரிசன வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்க தரிசனம் 25வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரப்போம், பூமியின் எல்கைகளில் இருந்து மகா பூசல் எழும்போம். கடைசி நாட்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் எரேமியா சொல்லும் போது சொல்லுகிறார், பூமியின் எல்கைகளிலே இருந்து என்ன புறப்படும்? பூசல், சைக்ளோன். அப்படின்னா கொடிய காற்று உலகத்தை அசைக்கும், மரங்கள் எல்லாம் ஒடிஞ்சு வீழ செய்யும், நகரங்களை அசைக்கும் பயங்கரமான காற்று வரும் என்று எரேமியா சொன்னது போல கழிந்த 15 வருட வரலாற்றை நீங்கள் எடுத்து படிச்சா உலக வரலாற்றிலேயே வராத பயங்கரமான கொடிய காற்றுகள், ஆமை கிட்டத்தட்ட 20க்கும் மேலான காற்றுகள் இந்த உலகத்தை அசைத்திருக்கிறது. சக்காரா என்றும், கத்ரீனா என்றும், ஓகி என்றும், கஜா என்றும் எத்தனையோ கொடிய காற்றுகள் உலக நாடுகளை, மக்களை எல்லாம் அசைத்து ஆமை மழையும் தண்ணியும் காற்றுமாக பல தடவை தேசங்கள் பயங்கரமான துக்ககரமான சூழ்நிலைகள் எல்லாம் மாட்டிக்கொள்வதை நாம் கண்டோம். கொடிய காற்றின் நிமித்தமாக பஸ் ஸ்டாப்பிலே வந்து கொண்டிருக்கிறதான வாகனம் பஸ் ஸ்டாப்பிலே அந்த வாகனம் வந்தடைகிறதற்கு முன்பாக நொடி நேரத்திலே ஆமை காற்று அதை அடிச்சு சுழற்றி கமத்துகிறதை பார்த்தால் ஆச்சரியமாகவே இருக்கிறது.
இப்பேற்பட்ட காற்றுகள் ஒரு காலத்திலேயும் தேசங்களை இழக்கினதாக நாம் அதிகமாக கவனிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது வெளியே கரெக்டா இருக்கா? அப்ப மானிட்டர் ஆமை சொல்றதை போல இன்றைக்கு இரவு பரிசுத்த வேதாகமம் சொன்னது போல கடைசி நாட்களில் பூசல்கள் வரும். ரோடு ஓரத்தில் கூட நிறுத்தி இருந்த வாகனங்கள் நொடி நேரத்தில் காற்று அடிச்சு அது பறக்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னா அது எத்தனை பயங்கரம் பாருங்க. இந்தோனேஷியாவில் காற்று அடிச்ச போது காலை ஊண்டி மக்களுக்கு நடக்க முடியவில்லை. கொடிய காற்றாகவே இருந்தது. இவ்வண்ணம் பயங்கரமான கொடிய நாட்களில் மனுஷர்களாகிய நாம் வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேசத்தை அசைக்கும், மனுகுலத்தை அசைக்கும் பயங்கரமான காற்றுகள். அல்லேலூயா. இவையெல்லாம் நம் நாட்டில் வந்தும் நமது தேசத்தை கர்த்தர் காக்கிறது அவருடைய கிருபை என்று நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம ஊரில் அது வந்தாதான் அதனுடைய பயம் நமக்கு தெரியும். புதுக்கோட்டையில் செய்தி கொடுக்க போகும்போது இந்த காற்றை குறித்து ஒரு 10 நிமிஷம் பேசினேன். அப்போ தான் சொன்னாங்க, பாஸ்டர் கஜா காற்று இங்கே தான் அடிச்சுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கேட்டேன் என்னாச்சு? 20 நிமிஷம் கிட்டத்தட்ட காற்று பாஸ்டர். சர்ச்சு முன்னாடி கட்டி வச்சிருந்த டெண்டை எல்லாம் பறத்தி கொண்டு போச்சு. வீட்டுடைய மேல்கூரையெல்லாம் பறந்து போயிட்டு மக்கள் எல்லாம் பயந்து, பிள்ளைகள் எல்லாம் சத்தம் போட்டு அழுது வீட்டுக்குள்ளே இருக்க பயந்தார்களாம். அப்பேற்பட்ட ஒரு காலம். 2800 எலக்ட்ரிக் போஸ்டுகள் ஒடிஞ்சு விழுந்ததாம். நாகப்பட்டினம், புதுக்கோட்டை பகுதிகள் எல்லாம் அசைக்கப்பட்டது. இருந்தும் கர்த்தர் அநேக மரங்கள் எல்லாம் இருக்கிற இடம்னா நம்ம கன்னியாகுமரி. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் காவாராகில் காவல்காரன் பிரயாசம், இது அவருடைய காவல் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட கொடிய பூசல்கள், உலகையே அசைக்கும் காற்றுகள் வருகிறதை ஆமென் வேதத்தின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 21:25 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும். பாத்தீங்களா? இயேசு சொல்கிறார், சமுத்திரமும் அலைகளும் என்ன செய்யும்? முழக்கமாய் இருக்கும். ஓகி என்ற பயங்கரமான காற்று இந்தியாவின் தெற்கு பகுதியில் கோவளம், விழிஞம், பூவார், கொல்லங்கோடு, நீரோடி, நித்திரவிளை, கிராத்தூர் போன்ற பகுதிகளை அசைத்ததை நீங்கள் அறிவீர்கள். ஆமென். இந்த காற்றினால் எத்தனையோ நஷ்டம். கேரளாவில் மட்டும் 200 ஆள்கள் கடலிலே பாதிக்கப்பட்டார்கள். 100க்கு அதிகமான ஆட்களை கண்டுபிடிக்க பிரயாசப்பட்டார்கள். பூவாரில் ஒரு சகோதரி, கர்ப்பிணியாகிய ஒரு சகோதரி, ஆமேன், அவள் 9 மாச கர்ப்பிணி பெண், புருஷன் ஆமேன் சாப்பிட்டு பேசின பிறகு வேலைக்காக கடலில் செல்கிறார். போய் வருகிறேன்னு சொல்லி போகிறார். அந்த காட்டிலே காணாமற் போனார். அந்த பெண் ஆமேன் குழந்தையை பிரசவித்தாள். அவள் பிரசவ படுக்கையிலே இருந்து அழுத சத்தம் செய்தித்தாள்களே எல்லாம் வந்தது. என்னுடைய புருஷனார், பிள்ளையின் தகப்பனார் பிள்ளைக்காக பிரயாசப்பட கடலுக்கு சென்றாரே, திரும்பி வரவில்லை. என்னுடைய பிள்ளை ஆமேன் என்னுடைய தகப்பனார் எங்கே என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்று சொல்லி கத்தி கத்தி அழுத அந்த இளப்பெண்ணின் கண்ணீர் கூக்குரல் உலகெல்லாம் மக்கள் கேட்டாங்க. அல்லேலூயா. அப்ப கொடிய காற்றுகள் சந்தோஷ செய்தி அல்ல, அது சங்கடமான செய்தியை தான் கொண்டு வரும். அது துக்கமான செய்தியை தான் கொண்டு வரும். விழிஞம் போன்ற இடங்களில் அநேக தாய்மார்கள் சந்தோஷத்தை இழந்து ஒரே இடத்தில் பிள்ளைகளை இழந்ததினால்
மக்களை இழந்ததினால் துக்கத்தோடு காத்திருந்த காட்சிகள். இந்த சத்தம் கேட்கிற தேசமே, கடைசி நாட்களுக்கு நாம் வந்துவிட்டோம் என்று அறியுங்கள். தேசத்தில் நடக்கும் இத்தரத்தில் உள்ள ஒவ்வொரு காட்சிகள், சம்பவங்கள் நமது கண்ணை திறக்கட்டும், சத்தியத்தை அறிய நமக்கு உதவட்டும். நாம் வாழ்கிற காலம் எப்பேற்பட்டது என்று திரும்பி பார்க்க உதவி செய்யட்டும். சாப்பிட்டும் குடிச்சும் சந்தோஷித்தும் இனியும் அநேக நாட்கள் இந்த பூமியில் வாழலாம் என்று வீண் சொப்பனத்தை காண்கிறதை விட்டுவிட்டு இந்த காலத்தை நாம் திரும்பி பார்ப்போம், சத்தியத்தை அறிவோம், தப்பித்துக் கொள்ள முயற்சிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 4:39 அவர் எழுந்து, வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமே, இயேசு கிறிஸ்து சீசர்களின் படகிலே அமர்ந்திருக்கும் போது, படுத்திருக்கும் போது திடீரென கொடிய காற்றெடுக்கிறது. சீசர்கள் எல்லாம் அழுது புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். கலிலேயா கடலின் ஆழத்தை அறிந்த பேதுரு இருக்கிறார். இனியும் ஒவ்வொருவரும் கடலை குறித்து நல்ல பழக்கமுள்ளவர்கள். ஆனால் இப்ப அடிச்சு கொண்டிருக்கும் காற்று அவர்கள் கண்ணில் கண்டிராத காற்று, தப்பிக்க முடியாத காற்று, மரணத்தை கொண்டு வரும் காற்று, தண்ணீரில் நீந்தி தப்பிக்க முடியாத காற்று என்று புரிந்து அவர்கள் இயேசுவை ஆமே ஸ்தோத்திரம் தட்டி தட்டி எழுப்புகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இரவும் கூட உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக, குடும்பத்திற்கு எதிராக, ஜீவியத்திற்கு எதிராக அடிக்கிற காற்று ஒருவேளை கடன் தொல்லையாக இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய காற்று மாறாத வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய காற்று குடும்ப நிம்மதி இல்லாமையாக இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய காற்று கீழ்ப்படியாத பிள்ளைகளின் போக்காக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாற்றப்பட்டு வேதனையோடு இருந்தாலும் காற்றை சாந்தமாக்குற, அமைதிப்படுத்துகிற ஒருவரை இந்த கிரவு நான் பிரசன்ட் பண்ணுகிறேன். இந்த கிரவு உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்தான் நஸ்ராயனாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இயேசு இன்பர், அன்பர். அல்லேலூயா. இவர் வந்தால் எந்த காற்றையும் நிறுத்தி விடுவார். அந்த கடலுக்குள்ளே இயேசு எழும்பி, வேதம் சொல்கிறது, அலைகளை பார்த்து பயந்து கொண்டிருந்த, சூழ்நிலைகளை பார்த்து கலக்கமடைஞ்சு கொண்டிருந்த சீசர்களுடைய மன அமைதியைக்காக கடலை அதட்டவில்லை, மற்ற சூழ்நிலைகளை அதட்டவில்லை. வேதம் சொல்கிறது, இயேசு எழும்பி காற்றை அதட்டினார். உடனே காற்று நின்றது, சமுத்திரத்தில் அமைதி வந்தது, படகிலே அமைதி வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அநேகர் பிரச்சனை அறியாமல் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், வியாதி அறியாமல் மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாறாத பிரச்சனைகள் நிமித்தம் எங்கெல்லாமோ போயாச்சு. அநேக பொருத்தனைகள், நேர்ச்சைகள் என்னெல்லாமோ பண்ணியாச்சு. போகாத இடம் இல்லை, செலவாக்காத பணம் இல்லை, தேடாத தெய்வங்கள் இல்லை. ஆனா இன்னும் ஒரு அமைதி வந்தபாடு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இரவு உன்னுடைய பிரச்சனையின் காரணத்தை கண்டுபிடித்து சரியாக ட்ரீட் பண்ண ஒருவரால் மட்டும்தான் கூடும். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். படிப்பும் அறிவும் உள்ளவர்கள் வியாதி வந்தா எந்த ஆஸ்பத்திரியில் குறைஞ்ச செலவில் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அநேகர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் பக்கத்தில்
எந்த ஹாஸ்பிட்டலில் போனா இன்ஜெக்ஷன் போடாம தப்பிக்க முடியும்னு தான் பார்ப்போம். ஆனா படிப்பும் அறிவுள்ளவர்கள் அப்படி அல்ல. எந்த ஹாஸ்பிட்டலில் போனா சரியாக இந்த வியாதியை கண்டுபிடிப்பார்கள். கிம்ஸுக்கு போலாமா, ஈஸ்ட் போர்ட்டுக்கு போலாமா, இல்ல எய்ம்ஸுக்கு போலாமா, அப்போலோவுக்கு போலாமா? ஏன்னா அந்த ரீசன் ஆஃப் த காஸ் ஆஃப் த டிசீஸ், வியாதியின் காரணத்தை கண்டுபிடிச்சா நொட்டி நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சுகமாக்கி விடலாம். ஒரு அல்லேலியே சொல்லலாமா? அல்லாமல் மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஒரு மாதம் ஆமேன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தறையில, இன்னொரு மாதம் மார்த்தாண்டம், இன்னொரு மாதம் நாகர்கோயில், இப்படியே பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு இரவு உன்னுடைய பிரச்சனையின் யதார்த்தமான காரணம் யார் என்று நீ கண்டுபிடிக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தை அலக்களிக்கிற, உன்னுடைய நிம்மதியை திருடுகிற, உன்னுடைய புருஷனை உன்னை விட்டு பிரிக்கிற, நொடி நேரத்தில் வீட்டுக்குள்ளே சண்டை கொண்டு வருகிற, நிம்மதியை இழக்க பண்ணுகிற, ஸ்பூனு கிளாஸ் ஆமீன் ஆமீன் எல்லாம் காத்தில் அநேக வீட்டில் பறக்கும். இதற்கெல்லாம் காரணம் யார்? நீ நினைக்கிற உன் புருஷன் அல்ல, உன்னுடைய மனைவி அல்ல. அவர்களுக்கு பின்னே செயல்படுகிற ஒரு காற்று, ஒரு பொய் பிசாசு, ஒரு அசுத்த ஆவி, ஒரு துஷ்ட சக்தி இருக்கிறது என்பதை நீ உணர்ந்தால் அதை எதிர்த்து போராடி அதை கீழ்ப்படுத்தும் வழியிலே இந்த நாள் உன்னுடைய பாதையை நீ சரிப்படுத்தினால் நீ அறியாமல் விடுதலை உன் வீட்டிற்குள்ளே வந்துவிடும், நிம்மதி உன் வீட்டிற்குள்ளே வந்துவிடும், மகிழ்ச்சி உன் வீட்டிற்குள்ளே வந்துவிடும். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நன்மை செய்ய நான் ஆசைப்படுகிறேன், நன்மை செய்ய முடியல, நாம் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். தீமையை நாம் விரும்பல, நன்மையைத்தான் விரும்புகிறேன். ஆனால் நான் நன்மை செய்கிறதில்லை, தீமையே செய்கிறேன். அநேக சகோதரர்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க, தண்ணி அடிக்க ஆசை இல்லை பாஸ்டர், நல்ல மனுஷனா வாழணும் தான் ஆசை, மனைவி அடிக்கணும்னு எப்போது நான் நினைச்சதை இல்லை, ஆனால் கோவப்பட்டு அடிச்சிடுறேன். அப்பா அம்மாவை கீழ்ப்படியாம இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, அவன் கீழ்ப்படியணும்னு தான் ஆசை, ஆனா முடியல. தவறான பாவ வழிகள் விரும்பல, அவன் உலகத்தின் ஆசை பாசம் வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஒரு நல்ல பையனா இருக்கணும், ஒரு நல்ல சகோதரியா இருக்கணும், ஒரு நல்ல தாயாராக இருக்கணும், நல்ல ஒரு புருஷனாகணும், மனைவி ஆகணும், அதுதான் ஆசை. என்னால முடியல. இன்னைக்கு யார் யார் அப்படி சொல்கிறீங்களோ உங்களிடத்தில் இயேசு வருகிறார், உன் பக்கத்தில் இயேசு நிற்கிறார். உன்னுடைய உள்ளத்தின் நீறுதல் அவருக்கு தெரியும், உன்னுடைய வேதனை அவருக்கு தெரியும், உன்னுடைய கண்ணீர் அவனுக்கு தெரியும். நீ எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அன்பு சகோதரனே சகோதரியே, இருக்கிற இடத்தில் என்னுடைய பிரச்சனையின் காரணத்தை ஆண்டவரே நீர் மட்டும் அறிவீர், நீர் இறக்கி வந்து என்னை இரட்சிக்க வல்லவர் என்று நான் நம்புகிறேன் அப்பா என்று உளமாற ஒரு வார்த்தை சொன்னார். அவர் உன் வாசலிலே, இருதயத்தின் வாசலிலே கொட்டி கொண்டிருக்கிறார். எத்தனையோ தடவை சுவிசேஷம் கேட்டாய், எத்தனையோ கன்வென்ஷனுக்கு சென்று விட்டாய், எத்தனையோ கூட்டங்களை கை உயர்த்தி கொண்டாய், எவ்வளவோ பாஸ்டர்மார்களை கொண்டு தலை கை வைத்து ஜெபித்தாய், என்னெல்லாமோ முயற்சிகள் நடத்தினாய். இனியும் விடுதலை இல்லாமல் இருக்கிற, இனியும் பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லாதிருக்கிற சில நபர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த கிழமை பேசுகிறார். நீ இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு இயேசுவே வாரும், என்னுடைய உள்ளத்தில் வாரும், என்னுடைய இருதயத்திலே வாரும், என்னுடைய வீட்டிலே வாரும் என்று ஒரே ஒரு வார்த்தை இந்த கிழமை நீ சொன்னார். உன்னை விடுவிக்க வல்லவராக, உன்னை குணமாக்க வல்லவராக இயேசு உன் வீட்டிலே உன் பக்கத்திலே வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா.
38 வருஷமாய் கட்டப்பட்ட மனுஷனுடைய அருகில் கடந்து போய் அவனுடைய கட்டை ஆமை கலற்றி அவனை விடுதலை செய்த இயேசு இன்றைக்கு அவர் மெய்யான தெய்வம். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் கண்ணீரை துடைக்கிறவர். உன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப இயேசுவால் கூடும். உன்னுடைய புருஷனை ஆமை மறுரூபமாக்க இயேசுவால் கூடும். உன்னுடைய பிள்ளைகளின் மனதை ரூபாந்தரப்படுத்த இயேசுவினால் கூடும். உன்னுடைய குடும்பத்தை அலக்களிக்கிற தீய சக்திகளை, பிசாசின் வல்லமைகளை இந்த கிரவே ரத்து செய்ய இயேசுவால் கூடும். ஹalleluya. தேவ தூதர்கள் கையிலே சங்கிலியுமாக சில சக்திகளை அரெஸ்ட் பண்ண அவர் ஆயத்தமா நிற்கிறார். நீங்கள் தயாரா? இந்த இயேசுவுக்காய் உன்னுடைய வீடை திறந்து கொடுக்க, உன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்க, உன்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்க நீ ஆயத்தமா என்று ஆவியானவர் உன்னோடு கேட்கிறார். ஹalleluya. இந்த கடைசி நாட்களிலே ஆமே கர்த்தருடைய அன்பு இந்த எச்சரிக்கை செய்தியின் வாயிலாக சிலர்களுக்கு அன்பாக வெளிப்படுகிறது, தயவாக வெளிப்படுகிறது, இரக்கமாய் வெளிப்படுகிறது. நீ செய்ய விரும்பாத தீமையை உன்னாலே செய்ய வைக்கிற அத்தனை சக்திகளையும் இந்த கிரவே இயேசு முறியடிக்க வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க ஜெபத்தோடு இன்னைக்கு அர்ப்பணிங்க. உன்னுடைய வீட்டிலே அவரை கூப்பிடு, உன்னுடைய பிள்ளைகள் அவர் கையிலே கொடு, உன்னுடைய புருஷனை கொடு. அவருடைய கரம் செயல்படுகிறதை நீ பார்க்க போகிறாய். சத்துரு உனக்கு எதிராக எழுதி வைத்த சில ஆமை ஏடுகளை கர்த்தர் உடைத்து அவருடைய அக்கினி பரமண்டலத்தில் இருந்து இன்னைக்கு புறப்படுகிறது. சிலவற்றை கட்ட தேவனுடைய சங்கிலிகள் சில சத்துரு சக்திகள் பேர் கர்த்தர் அனுப்புகிறார். உடாபானா சம்பபானா ஹத்தரா சகனா ஹடகல் கமனகசியா. ஆமென். நீ விரும்பாத தீமையை சாத்தான் உன்னை கொண்டு செய்ய வைக்கிறானோ. தண்ணி அடிக்க உனக்கு ஆசை இல்லை, பாக்கு சமைக்க உனக்கு ஆசை இல்லை, மனைவி அடிக்க உனக்கு ஆசை இல்லை, திருட்டு வாழ்க்கை உனக்கு ஆசை இல்லை, பாவ வாழ்க்கை உனக்கு ஆசை இல்லை, வேசித்தன வாழ்க்கை உனக்கு ஆசை இல்லை. இருந்தும் ஏதோ ஒரு சக்தி உன்னை இழுத்து கொண்டு போகிறது போல, ஏதோ ஒரு சக்தி உன்னை தாக்கி கீழ்ப்படுத்துகிறது போல இந்த கிரவு சவால் விடுகிற சில தீய சக்திகளை கர்த்தருடைய வல்லமை அவருடைய அக்கினி இந்த கிரவு புறப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சில நுகங்கள் உடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சில நபர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. உஜபன துரபன ஹதனக ரிகனக சானக சப்தன அடகா ரகனா சகனா துரவா. சில துகங்கள் உடைகிறது, உடைகிறது. ஆவியின் வல்லமையால், பரிசுத்தாவின் அக்கினியால் இந்த கேம்பஸுக்குள்ளே மட்டுமல்ல, வீடுகளுக்குள்ளே, இந்த சல்கைக்குள்ளே ஆவியானவர் சொல்கிறார், நான் சிலர்களை விடுதலை செய்கிறேன். தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை ஆவிகள் இந்த கிரவு இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத ஆவிகள் அவை கட்டப்படுவதாக. அஜனக ஜகனக துரபன ஹதனக அடகன ஹதுரக ஜாரக சபன அதனா ஜகனா ஜகனா. கிருபை பெற்றவர்கள் ஓரிரு நிமிடங்கள் அவரை துதியுங்கள். இந்த நொடியிலே கர்த்தர் உன்னை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், அன்பர் இயேசுவின் நாமத்தில் தெய்வ சித்தம் சில நபர்களிலே நிறைவேறுவதாக. பாவ சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உடபன துரபன ஹதனகதா சப்தானா சப்தானா ரபனா ஹதனா வைசானா அடகா ரகனா. தேவ வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் அது செய்யாமல்
ஆமே செய்ய முடியாமல் ஆமே வேறொரு சக்தி என்னை தாக்குகிறது. அந்த சக்தி தான் பிசாசு, அந்த சக்தி தான் சாத்தான், அந்த சக்தி தான் பாவம். அதை மறுப்பிக்கவே, அதை சிலுவையில் அறையவே இயேசு கிறிஸ்து மனுஷபுத்திரனாய் பூமியிலே வந்தார். ஹalleluya. 17 வயதான ஒரு பாலிபன் காலையிலே தூக்கத்தில் இருந்து எழும்புறான். வெளியே போய் பார்த்தா அவனுடைய அக்கா பல்லு தேய்ச்சிட்டு நிற்கிறாங்க. திடீரென வீட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய அருவா ஒன்றை எடுத்துட்டு வந்து அவளை கழுத்தில் வெட்டுகிறான். உடனே பின்னாடி தங்கச்சி அக்கான்னு கூப்பிட்டு வர ஆமே அவனுடைய சின்ன அக்காளையும் ஆமே வெட்டிட்டான். ஐயோ என்று கத்திக்கொண்டு அம்மா வெளியே வந்தாங்க. உடனே அருவா எடுத்து அம்மாவை வெட்ட அவன் ஓங்கும் போது மக்கள் எல்லாம் வந்து அவனை பிடித்து கொண்டார்கள். ஆமே அவனை விசாரணை செய்யும் வேளையிலே போலீஸ்காரர்கள் கேட்டார்களாம். இப்படி கேட்டேன், அதை குறித்து அறிந்தேன். ஆமே அன்போடு கேட்டிருக்கிறார், தம்பி உன்னுடைய அன்பான அக்காமார்கள் உன்னோடையே இணைந்து வீட்டுக்குள்ளே இருந்த இந்த அக்காமார்களை கொடூரமாய் வெட்டி கொலைப்படுத்த அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பையன் சொன்னதை எல்லாரும் கேட்கணும். 17 வயசுதான். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? ஆமே சார், எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். அப்ப அப்படி தோண்டிட்டு நான் செய்துட்டேன். எனக்கு என்னுடைய அக்கான்மார்கள் திரும்ப வேணும். உடனே அந்த விசாரணை செய்கிற அதிகாரி கேட்டிருக்கிறான், நீதானே வெட்டி கொண்ட, எப்படி திரும்பி கிடைக்கும்? அப்பதான் அழுதிருக்கிறோம். முகமெல்லாம் சிவப்பானதாம், சத்தம் போட்டு அழுவானாம், தலையில் சுவரில் அடிக்க போனானாம். அவன் சொன்னதெல்லாம் ஒன்று மட்டும், என்னுடைய அக்கான்மார்கள் எனக்கு திரும்ப வேணும். ஆமே. அப்ப யார்? அவர் மென்டல் பேஷண்ட் கிடையாது. இவ்வளவு பெரிய தவறை செய்ய அவனை ஊக்குவித்த சக்தி எது? 10ஆம் வகுப்பிலே படிக்கும் போதே சம்பு, கணேஷ், பான்பராக், பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிக்டான அந்த தம்பியின் மனதை, சிந்தையை பிசாசு தாக்கி கீழ்ப்படிச்சு வச்சிருந்தான். அவன் தான் சொன்னான், வெட்டு, கொலை செய். சொந்த அக்காள்மார்களையே கொன்று விட்டான். எத்தனை கொடூரம், எத்தனை பயங்கரம். அதனால தாம்பாபு சொல்கிறார், நன்மை செய்ய ஆசைப்படுகிறேன், தீமை செய்ய ஆசை இல்லை, நன்மை செய்யத்தான் ஆசை. என்னால முடியல. இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீயும் அப்படி இருக்கிறாயோ? அப்படிப்பட்ட ஒரு காற்று உன்னை தாக்கி கொண்டிருக்கிறதோ? உன்னுடைய படகிற்குள்ளே இயேசு எழும்பி ஒரே ஒரு வார்த்தை, காற்றே அமைதலாயிருந்து ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்ன, நீ அனுமதி கொடுத்தால் இப்பொழுதே அவர் உன்னை விடுதலை செய்வார். உன்னை அட்டாக் பண்ணுகிற அத்தனை சக்திகளையும் தேவன் முறியடிச்சு நீ ஒரு புதிய மனுஷனாக மாறிவிடுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விரும்பினா இருக்கிற இடத்துல இருந்து சொல், ஏசப்பா ஐ ஆம் ரெடி, நான் அதை ஆசைப்படுகிறேன், என்னுடைய உள்ளத்தில் வாரும், என்னை தப்ப செய்யும் என்று மட்டும் கேட்டால் இன்றைக்கு 20 இரவிலேயே நீ விடுதலையை பெற்றுக் கொள்வாய். இன்னொரு தீர்க்க தரிசன வசனத்தை கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 7:25 வாசிக்கலாம். சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எசேக்கியேல் 7:25 சொல்கிறது, சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. கடைசி நாட்களிலே வேதம் சொல்கிறது, மனுஷர்கள் சமாதானத்தை தேடுவார்கள். இன்னைக்கு சமாதானம் இருக்கிறதா? உலகம் எப்படி இருக்கிறது என்று பாருங்க. சமாதானம் இல்லாமல் தாய்மார்கள் அழுது புலம்பும் காட்சி. ஆமென். பயங்கரமான நிம்மதி இல்லாமை உலகத்தை முழுவதையும் அசைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். உலகெங்கும் பயங்கரமான
ஆமென் ஸ்தோத்திரம். பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், அநேக காரியங்களால் மனிதனுடைய நிம்மதி திருடப்படுகிறது. உலகத்தை ஆமென் நான் அசைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். பூமி அதிர்ச்சிகள் கடைசி நாட்களுக்கு எச்சரிப்பாகவே இருக்கிறது. உலகத்தை அசைத்த சில பூமி அதிர்ச்சிகள் சமீப காலத்தில் நடந்ததை ஆமென் நாம் அறிவோம். அவைகளால் பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து நொறுங்கி போயிட்டு 80-90 நிலையுள்ள கட்டிடங்கள் கூட உடைந்து விழுந்த பயங்கரமான சம்பவங்களை, காட்சிகளை குறித்து நாம் அறிவோம். சமீப காலத்தில் பர்மாவில் ஆமென் ஸ்தோத்திரம் மயான்மாரில் நடந்த பூமி அதிர்ச்சி எவ்வளவு பயங்கரமாக இருந்தது. எத்தனையோ மக்களை இந்த பூமி விழுங்கி கொண்டது. பெரிய மாடி கட்டிடங்கள், ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் செடி மரம் காத்தில் அசைகிறது போல அசைந்து நொடி நேரத்திலே பூமி கடியிலே இறங்கி போகிற கொடிய காட்சிகளை எல்லாம் நாம் உலகெங்கும் பல இடங்களையும் கண்டுகொண்டே இருக்கிறோம். நாம் சவிட்டி நிற்கிற பூமி அது கிருபையால் நிற்கிறது என்று நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சிலர்கள் கோபம் எல்லாம் வந்தா வலது காலை எடுத்து பூமியில சவுட்டுவாங்க. பார்த்து சவுட்டுங்க. ஒரு அல்லேலிய சொல்லலாம். அது எப்ப கீழே போகும்னு சொல்ல முடியாது. ஆமா, ஏன்னா அறிவியல் விஞ்ஞானிகள் பூமிக்கு அடியில் வெற்றிடம் என்று கண்டுபிடித்து விட்டார்கள். 1991 ஆமே ரஷ்யாவில் சைபீரியா மறுபூமியில் பூமிக்கடியில் உள்ள ஆழம் புரிந்து கொள்ள குழி எடுத்தார்களாம். 14 கிலோமீட்டர் கீழே குளிச்சு போன ஆமை குழி எடுத்த போது வெற்றிடமாக இருந்ததாம். ஆமை அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆமை அப்படி எனில் வெற்றிடத்தில் பூமி நிற்கிறதா? வேதம் சொன்னது வெற்றிடத்திலே அவர் அஸ்திவாரத்தை போட்டு வைத்திருக்கிறார். நம்ம கண்ணில் வெற்றிடமா தான் இருக்கு. சொல்லலாமா? சூரியனின் அந்த அட்ராக்ஷன்ல ஊஞ்சல் மாதிரி இந்த பூமி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால தான் சொன்னேன், கோபம் வரும்போது பார்த்து பூமியில காலி சவுட்டுங்க. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த பூமியை தேவன் ஆமை அசைக்காமல் நிறுத்தி இருக்கிறது. அவருடைய சுத்த கிருபை. எவ்வளவு பலவானானாலும், அறிவியல் விஞ்ஞானியானாலும், பிரசித்தி பெற்றவனானாலும், ஸ்பேஸ் எக்ஸ் ஆமே ஸ்தாபனத்தின் ஆமேன் ஃபவுண்டர் ஏலன் மாஸ் சதகோடீஸ்வரர் ஆமே அவர் கூட அவரை தப்பிக்க முடியாது. இந்த பூமி அசஞ்சா ஒரு அல்லேலியா சொல்லலாம். ஆதலால் இந்த மினிட்டுகளிலே எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி நாசமாய் கீழே விழுந்து விடும் என்பது உண்மையான சத்தியம். நாம் யாரும் அது மறுதலிக்க முடியாது. நம்முடைய தேசமும் ஆமை இலகும் பயங்கரமான பூமி அதிர்ச்சி வருமென்று பெரிய சில தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. என்னுடைய நினைவு சரியாக 2015 டேவிட் டரல் அந்த தேவ மனுஷன் சர்வார குணத்திலே கன்னியாகுமரி காணாத பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சி வரும். முட்டி மேலிருந்து ஜெபிக்கிற சபைகள் உணர்வு பெற்று ஜெபிச்சா அது கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லி இருந்தார். அநேகர் அதற்காக ஜெபிச்சாங்க. நமது தேசத்தை நிம்மதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இனியும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? எவ்வளவு ஆழத்தில் குடியெடுத்து ஆமை 80 அல்ல 100 நிலை கட்டினாலும் பூமி அதிர்ச்சி வந்தா காப்பாற்ற முடியாது. இப்ப பூமி அதிர்ச்சி மட்டுமா, ஆங்காங்கே ஜலப்பிரளயம். இப்ப கூட ஆமை பாம்பேயில சில இடங்களிலே பயங்கரமான ஜலப்பிரளயம். உலகத்தின் சில நாடுகளிலே தண்ணீர் புரண்டு ஓடுகிறது. நம்ம தேசத்தில் கூட பல தடவையும் பார்த்திருக்கிறோம். தண்ணீர் புரண்டு ஓடினா என்ன செய்ய முடியும்? சுனாமி வந்தபோது உலகத்தின் பல தேசங்களில் தண்ணீர்கள் கடல்ல இருந்து கரை கவிஞ்சு ஓடினது. மனித
மனிதனுடைய பாவம் அக்கிரமம் நிமித்தம் தேசங்களை கர்த்தர் அசைத்து பயங்கரமான நியாய தீர்ப்பு, கொடிய காற்றுகள், பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள், ஜலப்பிரளயங்கள் எல்லாம் அனுப்புகிறார். கோடிக்கணக்கான ரூபாவின் வாகனங்கள் தண்ணீரிலே தீவட்டி கூடு போல மிதந்த பொங்குகிற காட்சிகளை நாம் எல்லாம் பார்க்கும் போது அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே மனுஷர்களாக நம்ம எல்லாம் வந்து விட்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. 16 வயதான சிறுமி டிக்டாக்ல வீடியோ போட்டு மில்லியன்ஸ் வியூஸும் லைக்ஸும் வாங்கி கொண்டு வந்த ஒரு பெண்மணி திடீரென ஒரு நாள் ஆமேன் தூக்கு போட்டு சாகிறாள். ஏன்? 16 வயதான அந்த சிறுமிக்கு கடன் தொல்லையா, கொடிய வியாதியா, எப்படி நிம்மதி போனது? சிறுவர்கள் இருதயத்தில் கூட இன்னைக்கு நிம்மதி இல்லை. அப்படிப்பட்ட நிலைமைக்கு இந்த உலகத்தை பிசாசு சாத்தான் தள்ளி கொண்டிருக்கிறான். அநேகர்களுக்கு தற்கொலை எண்ணம். ஆமை நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது கூட ஆவியானவர் அப்படி ஒரு உணர்த்துதல் தந்தார். சில பெல்லி சூனி ஆவிகளால், சில சத்துருவின் தீய சக்தியால், சில கெட்ட ஆவிகளின் தாக்கத்தால் தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற சில நபர்கள் நிம்மதி இழந்து, ஆமை சமாதானம் இல்லாமல், நான் வாழ்ந்து என்ன பயன், யாருக்கும் என்ன பிடிக்கல, ஆமை நான் செய்கிறது ஒன்றும் வாய்க்கவில்லை, சாகிறதே நல்லது என்று நினைக்கிறவர்கள், செத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீரும், நிம்மதி வந்துவிடும் என்று நினைக்கிறவர்கள் நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். மரணம் பிரச்சனைகளுக்கு தீர்வல்ல, தற்கொலை பிரச்சனைகளுக்கு தீர்வல்ல. மரணத்துக்கு பிறகாகத்தான் மெய்யான ஜீவிதம், வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? 70 80 வருடம் பூமியில் கிடைத்த வாழ்க்கையை விட்டு ஒளிந்து ஓடாதே. ஆமேன். எந்த காற்றும் நிற்காமல் போனதில்லை, எந்த மழையும் நிற்காமல் போனதில்லை. உன்னுடைய பிரச்சனையும் மாறும், உன்னுடைய வியாதியும் குணமாகும், உன்னுடைய விஷயத்திற்கும் பரிகாரம் உண்டு. அந்த பரிகாரம் அதுதான் இயேசு, அதுதான் சுவிசேஷம். ஒரு அல்லேலியா சொல்லலாம். நிம்மதி இல்லாத மனுஷர்கள், கொரோனா வந்தபோது அநேகர் வேலை இழந்தார்கள். செஞ்சு கொண்டிருந்த ஆமேன் வேலை இல்லாமல் போயிட்டு, லோன் எடுத்து விசுவாசத்தில் வீடு கட்டி லோன் அடைச்சு கொண்டிருந்த போது வேலை இழந்து விட்டார்கள். அதோடு நிம்மதி போனது. பிசினஸ்ல அநேகர்களுக்கு பயங்கரமான ஃபெயிலியர், வாழ்க்கையை தொலைச்சு கொள்ள சிலர்கள் ஆரம்பித்தார்கள். அப்படி கடக்கணி, கடன் தொல்லை, நிற்க முடியாமல் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அநேகர் கடன் தொல்லைகளுக்கு அடிக்டாய் சாகிறதே நலம் என்று சிந்திக்க ஆரம்பித்தார்கள். செக்கடி என்ற இடத்தில் ஒரு கன்வென்ஷனில் நான் பிரசங்கம் பண்ணி வெளியே வரும்போது ஒரு பிரதர் மனைவி 2 பிள்ளைகள் செவிக்க முன்னாடி வந்தாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் உங்கள் விண்ணப்பம்? 9.5 கோடி ரூபாய் கடன் பாஸ்டர், பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆயிட்டேன், பணம் எல்லாம் வரணும், வரமாட்டேங்குது, ஆனால் கொடுக்க வேண்டிய ஆட்கள் என்னை பயங்கரமாக பின்பற்றுகிறார்கள், என்ன செய்யணும்னே தெரியல, ஜெபிக்க சொன்னார். நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த பிரதர் கையடிக்கிறதா கவனிச்சேன். ஆமேன். கொஞ்சம் கழிஞ்சு அவர் அந்நிய பாஷை பேசுறதா பார்த்தேன். மனைவியும் புருஷனும் கையடிச்சு அந்நிய பாஷையில பேசுறாங்க. பிள்ளைகளும் கையடிச்சு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் முடிச்ச போது ஒரு விசுவாச வார்த்தை சொல்லி அனுப்பி வைத்தேன். உள்ளத்தில் இப்படி நினைத்தேன், ஆண்டவரே 2.5 லட்சம் ரூபாய் மட்டும் கடமுள்ள ஆமேன் ஒரு தம்பதியார் பிள்ளைகளுமா சேர்ந்து கேரளாவில் விஷம் சாப்பிட்டு குடும்பமா தற்கொலை செஞ்சாங்க. 2.5 லட்சம் தான் கடன். ஆனா இந்த மனுஷனுக்கு 9.5 கோடி ரூபாய் கடன். அவன் கையடிச்சு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறான். இதன் பெயர்தான்
தெய்வம் கொடுக்கிற சமாதானம். இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம் உலகம் தருகிறது போல அல்ல. இயேசு உனக்குள்ள வந்துவிட்டால் உன்னுடைய உள்ளத்தின் சமாதானம் மிகுதியாக இருக்கும். ஆமென். கழிந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக பாரசாலை அஞ்சாலி கோணத்தில் வைத்து அவருடைய ஒரு கூட்டுக்காரன் பாஸ்டர் சந்திச்சேன். இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அன்னைக்கு ஜெபித்த பிரதர் எப்படி இருக்கிறார்னு கேட்டேன். அப்ப சொன்னார், 60% கடன் ஆண்டவர் மீட்ட வாசல் அவர்களுக்கு திறந்து கொடுத்தாங்களாம். இன்றைக்கு இரவு நீ கடற்காரனா இருக்கிறாயோ, கடன் தொல்லையில இருக்கிறாயோ, இந்த சுவிசேஷ கூட்டத்தின் முதல் நாள் உன் வாழ்க்கையை நீ அழிக்க வேண்டாம். சமாதான காரணர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து சமாதான காரணர். இந்த கிரவு சமாதானம் இல்லாத எல்லா இதயங்களிலேயும் சமாதானத்தை கொடுக்க நாம் பிரசங்கிக்கிற இயேசு போதுவானவராக இருக்கிறார். ஆதலால் இந்த கிரவு இந்த இயேசுவில் நம்பினார், இந்த இயேசுவுக்காய் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் அவர் உனக்கு நிம்மதியை தருவார், அவர் உனக்கு சமாதானத்தை தருவார், அவர் உனக்கு சந்தோஷத்தை தருவார். அவரால் கூடாத ஒரு காரியமே இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லலாம். இன்னைக்கு சில குடும்பங்களின் சமாதானத்தை பிசாசு எப்படி திருடினான் தெரியுமா? ஆமென். மனைவி புருஷன் இடையிலே சண்டை, நிம்மதி இல்லாமை. கடைசி காலத்திற்கு இயேசுவின் வருகைக்கு இந்த நிம்மதி திருடும் பிசாசின் திருட்டு செயல் ஒரு அடையாளமாக எரேமியா சொல்லி இருக்கிறார், எசேக்கியேல் சொல்லி இருக்கிறார். அநேக குடும்பத்தை பார்த்தா மனைவி புருஷன் சண்டை, பண்டெல்லாம் கீரி பாம்பு இதெல்லாம் பார்க்க காட்டில் தான் போனோம். இப்போ இதெல்லாம் அநேக வீடுகளுக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா. ஆமென். நிம்மதி இல்லை. புருஷன் மனைவியை அடிக்கிறார். நேசிக்கிறதற்கு பதிலாக, அன்பு செய்கிறதற்கு பதிலாக கரமோங்கி அடிக்கும் காட்சி. எபேசியர் 5:25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். அப்படித்தான் வேதம் சொன்னது. அதனால தான் இயேசுவை அறிஞ்ச வீடுகளில் பயங்கர சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவை அறிஞ்ச வீடுகளிலே சண்டைகள் வருது, பிரச்சனைகள் வருது, ஆனா சமாதானம் போகல. ஏன்னு தெரியுமா? புருஷன் பிபி 100க்கு 100 ஏறும்போ மனைவி கொஞ்சம் பிபி குறைப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது எல்லா வீட்டிலையும் கிடைக்காது. உண்மையாய் ஆவியானவர் உள்ளத்தில் கிரியை செஞ்சாதான் தாழ்மை, அன்பு இதெல்லாம் மனுஷன்ல செயல்படும். இல்லாத வீடுகளிலே அறதான், அடிதான், சண்டைதான். எப்படியெல்லாம் அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், ஆமை உபத்திரவம் செய்கிறார்கள். வேதம் சொன்னது புருஷன் மனைவியை அடிக்கிறது பாவம். இந்த சத்த எல்கைக்குள்ள அன்பான சகோதரனே, ஆமே தன்னை அடித்து விட்டு மனைவியை அடிக்கிறாயோ? ஆமே பிரச்சனைகள் நிமித்தம் போராட்டங்கள் நடுவிலே கையை வாங்கி அடிக்கிறாயோ, மிதிக்கிறாயோ? அடிகொண்டு வாழ்கிற எத்தனையோ சகோதரிமார்கள். ஒரு தடவை ஒரு சகோதரிக்கு செவிக்கிறதை நினைவு கூறுகிறேன். சரீரமெல்லாம் அடிக்கப்பட்டு, கண்ணமெல்லாம் பிக்கப்பட்டு, ஆமேன் நொறுக்கப்பட்ட ஒரு சகோதரி. இருந்தும் புருஷனை அவர்கள் தள்ளி சொல்லல. இந்த இரவு ஆமேன் வீடுகளுக்குள்ளே பிசாசு நுழைந்து விடுகிறான். நிம்மதியான வாழ்க்கையை இழக்க செய்கிறான். மனைவி புருஷன் இடையிலே சண்டையை உண்டு பண்ணி விடுகிறான். அன்பாதான் பேசிக் கொண்டிருப்பாங்க, ஒரு நொடியிலே வீட்டில் சண்டை வந்து விடும். பிளேட்டை எல்லாம் தூக்கி வீசுவாங்க. ஒரே அடிதான். ஒரு வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்களாம்.
திடீரென புருஷன் கேட்டிருக்கிறார், இந்த சாப்பாடுல என்ன இவ்வளவு உப்பு? அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. ஏன்னா வேலை இல்லாம காலையில இருந்தே வீட்டில் மொபைல் நோண்டி கொண்டிருக்கிறார். உதவி செய்யவும் இல்லை. காலையில இருந்த மாடை போல வேலை செஞ்சு டயர்டான சகோதரி கோபம் அடைஞ்சு சொல்லியிருக்காங்க, வேணா சாப்பிட்டு அடிச்சு போவியா. அந்த மனுஷன் ஆமை எனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த சாப்பாடு எடுத்து அப்படியே கீழே தூக்கி அடிச்சிட்டான். அந்த அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியல. பக்கத்தில் மீன்கரை இருந்து அதை எடுத்து அவளும் தூக்கி அடிச்சிருக்கிறான். இந்த மனுஷன் விடல, நேரே எலும்பு போய் பிரிச்ச தூக்கி நாம ஒரு அடி. இந்த அம்மா நேரே போய் ஓவனை தூக்கி ஒரு அடி. அப்படி 15 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் காலி. அல்லேலூயா. கடைசியாக அந்த சகோதரி கோபம் அடைஞ்சு வீட்டு பின்னாடி வாசல்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. இவரும் போய் முன்னாடி உட்கார்ந்தார். ஆமை கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கழிந்தது. பசி வேற பொங்குது. மெதுவாக எழுப்பி பின்னாடி போயிருக்கிறார். அங்கே பார்த்தா அந்த அம்மா குனிஞ்சு இயேசுநாதர் மண்ணில் எழுதின மாதிரி ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. உடனே ஆமை ஸ்தோத்திரம், அவர் சொல்லியிருக்கிறார், ஏம்மா நடந்ததெல்லாம் போட்டோம், கஞ்சி ஏதாவது இருந்தால் எடு. அல்லேலூயா. முகத்தை பார்த்தா கோபம் எதுவுமே தோணலை. கோபம் போச்சுன்னு தோணினால் அந்த அம்மா அவங்க எழும்பி கஞ்சி எடுக்க, ஊறுகாய் எடுக்க, நல்ல மீன்கறி வச்சு சாப்பிட்டவங்க இப்போ கஞ்சியும் ஊறுகாயும். அல்லேலூயா. கொஞ்சம் கழிஞ்சு சொல்லியிருக்காங்க, ஐயோ 1.5 லட்சம் ரூபாய் போய்விட்டதே. அல்லேலூயா. இப்படித்தான் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு நடக்கிறது. நிம்மதியான வீடுகளிலே, சமாதானமுள்ள வீடுகளிலே, சந்தோஷத்திலே இருந்த வீடுகளிலே திடீரென பிரச்சனைகள், திடீரென நிம்மதியின்மை, திடீரென கலக்கங்கள், திடீரென அந்த வீட்டிலே வழக்குகள். இதற்கு காரணம் என்ன? சகோதரனை அறிந்து கொள், சகோதரியை அறிந்து கொள். இயேசு உன் வாழ்க்கையில வராததுதான். ஒரு சில வீட்டில் பாருங்க, புருஷன் அடிக்கிறதில்ல, மனைவிமார்கள் இப்ப அடிக்க துவங்கிட்டாங்க. அல்லேலூயா. எபேசியர் 5:22 சொன்னது வாசிக்கலாம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறாங்கன்னு பாருங்க. அந்த மனுஷனோ ஓடுறா ஓட்டம். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இந்த காலம் மாறிட்டு, ஆடினா அடிதான். ஆமென். முற்காலத்தை போல அல்ல, இப்ப ஒன்று கொண்டு அடி. ஆமென். ஸ்தோத்திரம். துலாசு 100க்கு 100 நிக்குது. ஒரு அல்லேலியே சொல்லலாமா? எத்தனையோ பேர்கள் அடி கொண்டு கொண்டு வெக்கம் நிமித்தம் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. ஒரு அல்லேலியே சொல்லலாம். ஒரு சில நாட்களுக்கு முன்னே நம்ம சமீபத்தில் ஒரு கன்வென்ஷன்ல பேச போயிருந்தேன். சாப்பிடுகிற வீட்டில் சொல்லும் போது ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. பக்கத்து வீட்டிலே திருமணமாகி 3 மாதமாக ஆமென் ஸ்தோத்திரம் அந்த சகோதரன் சகோதரி சந்தோஷமா இருந்திருக்கிறார்கள். மழை தான், இனி கொஞ்சம் கழிஞ்சுதான் போக முடியும். ஒரு அல்லேலியே சொல்லலாம். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலியே சொல்லலாமா? நிறுத்தலான்னு தான் நினைச்சேன், மழை நிமித்தம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சகோதரனும் சகோதரியும் பெட்ரூமிலே சின்ன பேச்சு சண்டை வந்திருக்கு. உடனே கோபம் வந்து ஒரு அறை அந்த சகோதரியுடைய அழகிலே அடிச்சிட்டான். உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீங்க என்னுடைய ஹஸ்பண்ட் அணுகுனால ஒரு அடி ரெஸ்பெக்ட் நிமித்தம் சகிச்சிருக்கேன், இனி அடிச்சா கதை மாறும்னு சொல்லியிருக்கிறான். என்ன பயப்படுத்துறியான்னு கேட்டு 2வது அறை அடிக்க இந்த அம்மா இடது காய் கொண்டு தட்டி காலை உயர்த்தி நெஞ்சில் ஒரு சவுட்டு, ஆளு பிளாட் டவுன். அல்லேலூயா. அவருக்கு ஒரே சங்கடம், என்ன அடித்து விட்டாள்னு சொல்லி. இது வேற ஸ்கூல்ல படிச்சப்போ ஆமென் கராட்டை எடுத்திருக்கு அந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல. பிளாக் பெல்ட் வேற இதுவரைக்கு தெரியாது. கடைசியா 2ஆம் தடவை எழும்பி வந்து இவர் அடிவேலையும் படிக்கல, குருட்டடி பின்னாடி அடிக்க வர மீண்டும் பிளாக் பண்ணி கழுத்தில் ஒரு பிடி. இதோட ஆமென் காரியம் எல்லாம் தீர்ந்தது. இப்ப மனைவியும் புருஷனும் 2 வீட்டில் இருக்காங்க. ஜெபிக்க சொன்னாங்க. அல்லேலூயா. அதனால தம்பிமார்களே ஜாக்கிரதை, கையை தூக்குறத பார்த்து தூக்குங்க. இப்போ உள்ள மிக்கவாறும் பிள்ளைகள் பிளாக் பெல்ட்.
கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரீசெண்டா ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். என்னுடைய ஒரு நண்பர் பாஸ்டர், 2 பெண் பிள்ளைகள். ஆமாம், ஒரு ஆளுக்கு ப்ரௌன் பெல்ட், ஒரு ஆளுக்கு பிளாக் பெல்ட். அந்த 2 போட்டோவையும் போஸ்ட் பண்ணிட்டு கர்த்தருக்கு தோத்திரம் போட்டிருக்கிறார். நான் கூப்பிட்டு கேட்டேன், பாஸ்டர் இது நல்லா இருக்கா, உங்களுக்கு கொள்ளலாமா? அப்பதான் சொல்றார், பாஸ்டர் போற இடத்துல எல்லாம் பிள்ளைகள் கூட போக முடியாது. இது உங்க படிக்க சென்னைக்கு போகுது, திருச்சூர் போகுது, எங்க போனாலும் திரும்பி வர இனி இந்த ஒரே ஒரு வழிதான். அப்போ ஒரு பாஸ்டர் கூட இப்படி சிந்திக்க துவங்குறாருன்னா உலக மக்கள் எப்படி சிந்திக்க மாட்டாங்க? அதனால எல்லாம் இப்ப பிளாக் பெல்ட். அதனால ஜாக்கிரதையாத்தான் கையை தூக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதனால தான் பாத்தீங்களா, ஆமே, இன்னைக்கு சண்டை பெருகிறது. மனைவியை அடிக்கும் புருஷன், புருஷனை அடிக்கும் மனைவி, இவர்கள் 2 பேரையும் அடிக்கும் பிள்ளைகள். ஆமே, அப்படிப்பட்ட நிலைமைக்கு இந்த உலகம் போகிறது. கேட்கலையா? கேரளாவில் ஆமே சிறுவன் தாயினுடைய கழுத்து நரம்பை வெட்டி ஆமே சாகடித்தான். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலம், மனுஷனை பிசாசு ஆளும் ஒரு காலத்திற்கு நம்ம வந்திருக்கும் போது, இந்த காலம் ரட்சிப்பின் சுவிசேஷம் இந்த நகரத்தில் முழங்கப்படுகிறது. சத்தியத்தின் அறிவை நீ அறிஞ்சா நீ சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வாய். உன் குடும்பத்தில் நிம்மதி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு சொன்னார், உன்னுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நிம்மதி இழந்தால் கடைசியில் என்ன செய்கிறார்கள்? ஆமென், ஜீவனை கொடுக்க தீர்மானிப்பார்கள். உயிரை எப்படியாவது போக்கணும். ஆனால் ஒரு சந்தோஷ செய்தி சொல்கிறேன். யோவான் 14:27 வாசிங்க சிஸ்டர். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இன்றைக்கு இரவு இயேசு தருகிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் உனக்கு சமாதானத்தை தந்து, ரட்சிப்பை தந்து, நித்திய ஜீவனை தந்து, பாவ மன்னிப்பை தந்து, நித்தியத்திற்கு கொண்டு போக ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வருகையின் அடையாளம் தான் இந்த சமாதானம் இல்லாத காலம். நாளைக்கு அவர் வருகை எப்படி நடக்கும் என்றும், யார் யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் திட்டவட்டமாக ஆமை வீடியோ காட்சிகள் மூலம் நீங்களும் நானும் எடுத்துக் கொள்ளப்படுவோமா என்று நம்மை நினைவு கூற செய்யும் சத்தியத்தை ஆமை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாராக. இந்த இரவு சில வீடுகளுக்குள்ளே, நபர்களுக்குள்ளே இந்த சுவிசேஷ கூட்டத்தின் முதல் நாள் ரட்சிப்பின் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க?